சென்னை போறோம். எங்க நம்ம வந்துட்டோம்? சென்னைக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வைவாக்கு வந்திருக்கீங்க. இன்னும் வைவா போல. உங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்குது? பயமா இருக்கு. என்ன கேள்வி கேட்பான்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலேஜ் வேற நான் சேர்ந்தது. என்ன காலேஜ் உங்க காலேஜ்? ஹிந்துஸ்தான். இப்போ யாரை மீட் பண்ண போறோம்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். இவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள். இவரை பார்க்குறதே கஷ்டம். பெரிய ஆள்னு சொன்னா ஹைட்டா இருப்பான்னு நினைச்சிருக்கேன். அது இந்த ஹைட்டுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ரிவ்யூ நல்லா போச்சு, ஆனா மங்காத்த அளவுக்கு இல்ல. நான் வந்துட்டு ஒரு அபூர்வ ஜந்தை காலேஜ் வந்து பார்த்தேன். அந்த ஜந்துவை பார்க்குறீங்களா? இந்த ஜந்து வந்துக்கிட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. சாம்பாருக்கு என்ன எத்தனை தண்ணி ஊற்றணும்னு கேட்டால் சாம்பாருக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஆள் இவங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சமையலே தெரியாது. அது இந்த பொண்ணுக்கு சமையல்னாலே தெரியாது. நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஃபுல்லா போய் எதுவும் நம்பாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு யாராவது கண்டு தரங்க தாங்கடா அவனை சுட்டு தள்ளுறதுக்கு. யார் என்னையவா? பார்க்கலாம். சுட்டு தள்ளிடு. நீங்க சுட்டு தள்ளினா கூட நான் வந்துட்டு ஏசுநாதர் மாதிரி அப்படியே ரெண்டு கையும் காலையும் விரிச்சிட்டு அப்படியே சுட்டு சாவேன். யாராவது கண்டு கொடுங்கடா. இது கண்டிப்பா சுட்டு தள்ளுறேன். ஒரு டோரோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னது? 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் என்ட்ரன்ஸ் டோர். ஓகே ஓகே. ரிவ்யூ ஒழுங்கா பண்ணுங்க. பேசுறது ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. ஏதோ மெயின்டைன் பண்றாராம். இருங்க எல்லா கிளாஸ் ஆஃப்லாம் தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இவருக்கு வயசு வந்து கல்யாணம் வயசு. கிளாஸ் ஆஃப் கிளாஸ் ஒண்ணு பார்த்தா கொடுக்க போற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. கேட்டா இப்படி சொல்றாரு பாருங்க. புத்திமதி சொல்லுங்க கமெண்ட்ல. எங்க சீனியர் ஒருத்தரங்க வந்திருந்தாரு படம் பார்க்க. அவர் அங்க ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம நண்பர் கிஷோர் இருக்கார்ல, அவர் கிளாஸ் பையன் தான். அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இவர் எங்களோட படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் இத்தனைக்கும் இவர் அவங்களுக்கே ஒரு செட்டு சீனியர். தலைவர் சும்மா கிடையாது. பாலிடெக்னிக்ல சிவில் முடிச்சுட்டு இங்க வந்திருக்காரு ஆர்கிடெக்சருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இவர் பேரு மலையாளி மல்லுகை. மொட்டை கட்டெல்லாம் போட்டு மாசா இருப்பாரு. வந்துட்டார் நம்மளோட மன்மத மன்னன். மன்மத குஞ்சி நான் தான். அப்பாவி போல இருக்கும் இவர் தான் சதீஷ்குமார். சதீஷ் என்று பெயர் வைத்து பல பெண்களின் வாழ்க்கையை விளையாடி கொண்டிருக்கும் இவர்தான் காம லீலைகளின் காம சதீஷ். பேர் பிரசன்னா. நாங்க ஒரு தயிர் சாதம் செல்லமா கூப்பிடுவோம். தயிர் மாதிரியே இருப்பாரு. One of the topper in our class who done his 1 semester exchange in Italy, Mr. Hemant Nijme. Welcome to Jeff Vlogs. எங்க கிளாஸோட, எங்க ஸ்டுடியோவோட, எங்களோட சேட்டா, எங்களோட அம்பன், எங்களோட எல்லா ரங்கன் சேட்டாவை நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறோம். வாங்க ரங்கன் சேட்டா. இவர் தான் எங்க ரங்கன் சேட்டா அமர் நவாஸ். எஃப்ரி vlog வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் டு Jeff Vlogs. இன்டர்ன்ஷிப் வைவா கூட கூப்பிட்டாங்க கைஸ். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் கைஸ். ஒரு வழியா ரிவ்யூ முடிச்சிட்டோம். இதோ நம்பால பாருங்க. இன்டர்ன்ஷிப்ல உசுர கொடுத்து வேலை பார்த்ததை பிடிஎஃப் போட்டு கொண்டு வந்து பிரிண்ட் எடுத்து சப்மிட் பண்ணா பார்த்தது 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷத்துக்கு நான் இன்டர்ன்ஷிப்ல 4 மாசம் சாவடியா வேலை வாங்கினேன். ஒருவேளை இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு